இப்பதான் பேப்பரே கிடைச்சது. என்ன சார் ஏன் இப்படி மூச்சு வாங்குது? ஐயோ ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? உனக்கு தெரியாது என்ன? 2 பண்டில் பேப்பர். என்ன வெயிட் தெரியுமா? பாரு ரத்தமே வந்துருச்சு. ஐம் சோ சாரி. வாங்க படுத்துக்கங்க. ஜூலி எனக்கு வலி தாங்க முடியல, போய் மாத்திரை எடுத்துட்டு வா. சரி முதல்ல நீங்க படுத்துக்கங்க. வலி தாங்க முடியல சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. நீங்க இப்படி அவஸ்தைப்படுறத பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஜூலி ப்ளீஸ். ஓகே ஓகே. எவ்வளவு பெரிய ரைட்டர், பச்சை குழந்தை மாதிரி. பேப்பர் பண்டில் உங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டு போனா மனசு என்னமோ மறந்துச்சு. மெதுவா மெதுவா. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த முன்கோவத்தை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதான் என் ப்ராப்ளமே. அதனாலதான் என்னை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ரொம்ப வலிச்சுதா? சாரிப்பா, ஐம் சோ சாரி. நீ எழுதுறதுல அப்புறமா வச்சுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துக்கோ. இது பாத்தியா, 2 பண்டில் வாங்கினா 1 ஃப்ரீ. உனக்கு ஐடியா வரும்போதுல எழுதிக்கலாம்ல. நான் இப்ப இருக்கிற நிலைமையில ஐடியாஸா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன நினைச்சுக்கங்க, 1000 ஐடியா வரும். என் செல்லம், இனிமே நான் உங்களை கோச்சிக்கவே மாட்டேன். என்ன இந்தா புடிச்சுக்கோ. ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறா அவ மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த வருஷம் தான் நான் மாட்டுல இவ்வளவு தண்ணியா பாக்குறேன். வேண்ட மழை அப்படி இல்ல. நீ அங்க பாரு, வெள்ளத்துல அடிச்சுட்டு வந்துருக்கணும். பாவம் இதுல வந்தவங்க என்ன நாங்களோ. எஸ் மிஸ்ஸஸ் பாலகுமாரன், நான் தான் பேசுறேன். அம்மா நான் இங்க இன்ஸ்பெக்டர் அமரசேவானி பேசுறேம்மா, பெரியமலையூர்ல இருந்து. சார் சொல்லுங்க சார், இவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமாம்மா, உங்க வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம். பெரியமலையூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆத்துல கடந்தது. ஆத்துலையா? ஆமாம்மா. அப்ப இவரு வண்டிக்குள்ள அவர் பாடி சூட்கேஸ் மட்டும் டிக்கில இருந்தது. வண்டியை பார்த்தா என்னமோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. அம்மா வண்டிக்குள்ள அவர் இல்லைன்னு நான் சொன்னேன்ல. நான் இப்ப உடனே கிளம்பி இங்க வந்துடுறேன். இருங்கம்மா அவசரப்படாதீங்க. இப்ப நீங்க இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அம்மா நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆளுங்களை வச்சு 6 பூரா தேட சொல்லிருக்கோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் உடனே உங்களை கான்டாக்ட் பண்றேன். அப்ப நீங்க வந்தா போதும்ல. என்னாச்சு சொல்லுமா? என்னம்மா சொல்லுமா? வண்டி ஆத்துல கடந்துதா? அப்ப மாப்பிள்ள அவர் எங்கன்னு தெரியலன்றாங்க. தேடிட்டு இருக்காங்களோ. என்ன டபாய்க்கிறியா? என்ன ஜூலி? இதான் உன் எழுத்தா? கச்சா முச்சா நீ ஏதோ கடமை கடிச்சு தள்ளிருக்க. இதுல ஒரு சீன்ல கூட உன் முத்திரை இல்ல. இத பாரு, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. உன்னோட நம்பர் 1 ரசிக்க. இது வரைக்கும் வந்த மங்கா கதை வசனம் பூரா என்னால தலைக்கீழ சொல்ல முடியும். எல்லாம் இங்கே இருக்கு. அதோட ஒரு சின்ன சாயல் கூட இதுல இல்ல. ஜூலி நான் மிஸ்டர் தென்காசி பாலகுமாரன், இவ எங்க கண்டுபிடிக்க போறான்னு நினைச்சா அந்த எண்ணத்தை இப்பவே விட்டுரு.
நீ உபயோகப்படுத்துற வார்த்தைகள் என்ன, வசன அமைப்பு என்ன, எங்க கமா போடுவ, எங்க ஃபுல் ஸ்டாப் வைப்ப, எங்க விலாவரியா சொல்லுவ, எங்க சொல்லாமலேயே உடுவ, எல்லாம் எனக்கு அத்துப்படி. சோ மனசு வச்சு ஒழுங்கா எழுது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே? வண்டியை கண்டுபிடிச்ச 4 நாள் ஆகுது. என்ன அவரை பத்தி எதுவுமே தெரியல. பத்திரிக்கையில வேற அவர் செத்துட்டாருன்னு எழுதிட்டு இருக்காங்க. இருக்காதுமா, நிச்சயமா இருக்காது. அவர் கண்டிப்பா எங்கேயும் இருக்காரு. அது மட்டும் என் மனசுல படுது. மங்கா கண் விழித்து பார்த்தபோது ஆஸ்பத்திரி அறை ஒன்றில் தான் ஒரு கட்டிலில் படுத்திருப்பது புரிந்தது. ஒரு குழந்தையின் அழுக்குரல். ஐயோ! கையில் நம்பர் கட்டப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை அவள் அருகே படுக்க வைக்கும் நர்ஸ். உன் குழந்தை பையன். மங்காவின் கண்கள் குளமாகின்றன. நல்ல வேளை தப்பிச்சிட்ட என்று சொல்கிறாள் நர்ஸ். மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா 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 போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, ஜிங்கு சக்க ஜிங், ஜிங்கு சக்க ஜிங், மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா, மங்கா போய்ச்சிட்டா. வா உட்காரு. என்ன? இல்ல நம்ம 2 பேரும் நீ ஒன்னா உட்காந்து சாப்பிட்ட என்ன? இல்ல ஜூலி, இந்த வீட்டுல இருக்கிறது நம்ம 2 பேர் தான். எதுக்கு நாம தனித்தனியா உட்காந்து சாப்பிடலாம்? ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாமே. அப்படிங்கிறீங்க? அது மட்டும் இல்ல, மங்கா பொழைச்சிட்டல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி கொண்டாட வேண்டாமா? ஒரு பாட்டி வைக்கலாமா? பெஸ்ட் ஐடியா. நானே சொல்லலான்னு இருந்தேன், ஆனா நீ முந்திட்ட. இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, பையன் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி ஜமாயிச்சிருவோம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? வீல் ஃப்ரை. வீலா? குட்டி ஆட்டுக்கறி, லிட்டில் lamb. ஓ, வித்தியாசமா இருக்கு. புது புது
புது புது சியர்ஸ் டு மங்கா. சும்மாங்க. ஜூலி, ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். என்ன? ഇതൊരു സ്പെഷ്യൽ ഒക്കേഷനില്ലേ, വെള്ളക്കാരൻ സ്റ്റൈലില് ഒരു മെഴുകുവത്തി കൊളുത്തി വെച്ചെന്നെ ക്യാൻറ്റീൻ ഡിന്നർ. பண்ணிட்டா போச்சு. ஒரு நிமிஷம்.